வட மாநிலங்களிலும் எப்பேற்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என்பதை எடுத்துக்காட்டும் இந்த இரண்டு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் காணொளிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி லட்சக்கணக்கானோரின் இதயங்களை குளிர வைத்துள்ளது. இதுதான் நம் நாட்டு மக்கள் விரும்பும் இந்தியா என பலரும் இந்த காணொளியை பகிர்ந்து வருகின்றனர். தொப்பி அணிந்து கொண்டு ஒருவர் பழக்கடைக்கு செல்கின்றார். நான் நோன்பு வைத்துள்ளேன், நோன்பு திறக்க நேரமாகிவிட்டது, என்னிடம் கையில் காசு இல்லை, நோன்பு திறக்க கொஞ்சம் பழங்கள் தர முடியுமா என பழக்கடைக்காரரிடம் கேட்கின்றார். அப்போது அருகில் ஒரு இந்து காவலர் நிற்கின்றார். அதற்கு பிறகு என்ன நடந்தது என பாருங்கள். भैया मेरा रोजा है, पैसे नहीं है, कुछ फल वल खिला दो भाई। भाई खा लो, कितने खाना है? खा ले कुछ दे दो भाई अपना। दिलवा दो भैया, आप तो कोई नहीं खा ले, तू रोजे तेरा रोजा खुलवा दे भाई। बस दो चार अंगूर दिलवा दो, अरे तो बहुत हो जाएंगे, मैं इतने खा भी नहीं पाऊंगा। केले दे दो चार केले दे दो भाई। भैया एक केला ही बहुत है, दे दो चार केले। बड़े भैया बहुत अच्छा लगा। भैया क्या नाम आपका? भैया अरविंद है मेरा नाम। तो यार ये तो सारे वही नहीं कर, सारे रमजान थे सब, ये सारे रमजान से। हाँ भैया बहुत अच्छा लग रहा है, एक मुस्लिम के लिए आप इतनी मदद करो। रोजा खुलवा रहा हूँ भाई, है मुस्लिम और हिंदू क्या हो गया उसमें? भैया जरा इधर आओ भैया, जरा एक मिनट। அதே நபர் இந்து போன்று காட்சி அளிக்கும் காவி துண்டை அணிந்து கொண்டு இஸ்லாமியர்கள் வசிக்கும் பகுதிக்கு செல்கின்றார். அங்கு நோன்பு வைத்திருக்கும் ஒரு இஸ்லாமியரிடம் கையில காசு இல்ல, தண்ணி தாகம் அடிக்குது, தண்ணி வாங்கி தர முடியுமா என கேட்கின்றார். அதற்கு பிறகு என்ன ஆனது என பாருங்கள். भैया दरअसल मैं यूपी से आया था, पैसे खत्म हो गए, पानी पीना है, पानी पिलवा देंगे भाई? बुरा नहीं माने, एक बात बोलूं, थोड़ा पैसे खत्म हो गए थे, एक दो खजूर भी खिलवा देंगे भाई? 500 रुपए देके जा रहा हूँ। अरे भाई बात तो सुनो भाई, 20-50 रुपए में आ जाएगा सारा सामान। आपको भूख लग रही है, खजूर से पेट भरेगा और खा लो। खाना खाना है ना, खाना खा लो। बड़े भैया बात तो सुन लो प्लीज जरा, मैं तो आपका हिंदू भाई हूँ भाई। तो क्या हो गया फिर? इंसान नहीं है मेरे भाई? नहीं इंसान तो हूँ, आप मुस्लिम हो, फिर भी 500 रुपए भाई के लिए देके जा रहा हूँ खाने के लिए। अरे भाई यार खाना खाओ, जो मर्जी खाओ यार, सारी चीजें मिल। हाथ मिला लूं भाई, गले भी मिल लो। 50 ரூபாய் தேவைப்படும் இந்த சகோதரருக்கு 500 ரூபாயை அள்ளி கொடுத்துவிட்டு அந்த இஸ்லாமிய சகோதரர் அந்த இந்து சகோதரரிடம் ஒரு நன்றியை கூட எதிர்பார்க்காமல் சட்டென அங்கிருந்து கிளம்புகின்றார். நோன்பு வைத்த முஸ்லிமிற்கு வேண்டிய பழங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என கூறி இந்து என்ன முஸ்லிம் என்ன தோளில் தட்டி நாமெல்லாம் சகோதரர்கள் என்கின்றார் அந்த இந்து காவலர். எக்ஸ்பெரிமெண்ட் செய்த அந்த நபருக்கு வீடியோ எடுப்பது தெரியும், ஆனால் அந்த உதவி செய்த இந்து காவலருக்கோ அந்த இஸ்லாமியருக்கோ அது தெரியாது. அவர்களின் செயல் அனைத்தும் அவர்களின் உள்ளத்தில் இருந்து வந்தவைகள். இந்த இரண்டு காணொளிகளும் எதை காட்டுகின்றது? வெறுப்பு பிரச்சாரத்திற்கு வட இந்திய மக்கள் பலியாகிவிட்டார்கள், எனவே அவர்கள்தான் வட இந்தியாவில் வெற்றி பெறுவார்கள் என ஊடகங்களில் பெரிதாக காட்டப்படும் பிம்பத்தை உடைத்து தமிழகத்தை போன்றே அங்கும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. சமூக நல்லிணக்கத்தை தான் அங்குள்ள மக்களும் விரும்புகின்றார்கள். வெறுப்பு பிரச்சாரம் அங்கும் தற்போது எடுபடவில்லை என்பதையே இந்த காணொளிகள் நமக்கு உணர்த்துகின்றது.